கர்மா ரசிகாளுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மே மாதம் கர்மா அது வந்து ஒரு மாதம் டெஃபர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதாவது ஒரு சின்ன இன்டராக்ஷன் வித் தி ரசிகாஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொன்னால், சார் இந்த சனி ஞாயிறு வந்துன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்காகவே வந்து அஃப்கோர்ஸ் வெறும் ஃபில்லராக இல்லாமல் அதுவும் ஒரு உபயோகமான பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போன வாரம் பார்த்தேன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரீத்தியோட ஒரு இன்டர்வியூ போட்டேன். அது இன்டர்வியூன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து அவயம் மீட்ஸ் அவயம் அப்படின்னு ஒன்று பண்ணினேன். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து இந்த பக்கபலம் அப்படின்னு அடிக்கடி கனபாடிகள் சொல்கிற அந்த பக்கபலம் வந்திருக்கார். நிச்சயமாக உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேஷு. அஃப்கோர்ஸ் அந்த சேஷு வந்து சேஷுவாக வரல. இப்போ அது ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அவர் இருக்கார். அந்த தோற்றம் முதல்ல அவரை பாருங்களேன், அதுக்கப்புறம் அது ஏன் அந்த தோற்றம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இல்லைன்னா கர்மா சீரியல் இல்லை, நாங்கள் யாருமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான வாய்ப்பும் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 20 வருஷம் கழிச்சும் நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் இடம் பெற போகிறதுக்கு காரணமாக இருக்கிற உங்களுக்கு தான் எங்களுடைய வணக்கம், நன்றி எல்லாமே. இதுக்கு என்ன கைமாறு செஞ்சாலும் ஈடாகாது. ஓ இது என்னடா அது அப்படின்னு பார்க்குறீங்களா? சேஷு திடீர்னு ஆல்பர்ட் ஆகிட்டேன். ஓகே, அது ஒன்றும் இல்லை. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே 2 படம் கமிட் ஆகிட்டேன். ஸோ அந்த 2 படத்துலையுமே இந்த மாதிரி கெட்டப் தான். எடுக்கிறது ரொம்ப ஈஸி, இது வளர்க்குறது கஷ்டம். ஸோ அதனால தான் மட்டும் ஏதோ மேனேஜ் பண்ணி நானும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு டைரக்டருக்கு நன்றி சொல்லணும், உங்களுக்கும் நன்றி சொல்லணும். பட் ஸ்டில் அது ஒரு சின்ன குறையாக எனக்கே தெரியுது. அதுக்கு மறுபடியும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கர்மா 2 ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு உங்கள் எல்லோரையும் சந்தித்தேன். பாம்பே சென்னைக்கே சார் என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தார். இது மாதிரி அந்த ரிவைவ் ஆக போகுது அப்படின்றத பற்றி. இப்போது கிட்டத்தட்ட பார்ட் 2 வந்து ஒரு சின்ன பிரேக்கு திருப்பி ஆரம்பிக்க போகுது. அந்த பிரேக்கில் உங்களை எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாம் உள்ள இறைவனுக்கும் உங்களுக்கும் டைரக்டருக்கும் சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக என்னெல்லாம் சங்கடங்கள் அப்படிங்கிறத வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இவர் வந்து இப்போ சேஷுவாக இருக்கிற போது அந்த குடுமையோடு இருக்கணும், மீச தாடியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு கிடச்சுன்னா அதையும் மிஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ அவர் வேற ஒரு இதுலேயோ படத்துலையோ இதுலேயோ எல்லாம் நடிச்சுட்டு இருக்கார். அங்கே என்னென்னா அந்த குறுந்தாடி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் வளர்த்துக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா. அதனால தான் இப்போ வந்து அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் நேற்று கூட அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களை சேஷுவாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். சார் புரியுறது சார், பட் எனக்கு என்னென்னா இந்த ஷூட்டிங்கு நடுப்புற நான் இருக்கேன். இத்தனைக்கும் அவர் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா வெளியூருக்கு வரும்பொழுது இந்த தாடி மீசெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். அப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் வந்து ஒரு 10 days கேப் வாங்கிட்டு அதுக்குள்ளே தாடியை வளர்த்துண்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய, நாட் ஓன்லி தேட் பார்த்தேன்னா வந்து ருக்குவாக இருக்கட்டும், கனபாடிகளாக இருக்கட்டும், இல்லை இவர் சேஷுவாக இருக்கட்டும், இவெல்லாம் வேறு ப்ராஜெக்ட்ஸும் கமிட் பண்ணிட்டுருக்கா இல்லையா. அதனால அந்த டேட்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறதே அதுவே ஒரு ரொம்ப வந்து, அதாவது ரத்னசாமி தான் பாவம். நான் சொல்கிறேன், இந்த பாருங்க ரத்னசாமி, நான் வந்து ஷூட்டிங் வச்சுட்டுருக்கேன் நாளைக்கு, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ ஹீ ஹேஸ் டு கோஆர்டினேட். ஆமாம், இவாள்கிட்ட கேட்டு அவள்கிட்ட கேட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா இவர் இருக்கிற மணிக்கு அவர் இருக்க மாட்டார், அவர் இருக்கிற மணிக்கு ருக்கு இருக்க மாட்டார். இந்த மாதிரிலாம் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது இது வந்து எங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா ஷூட்டிங்லையுமே எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். ஐ தாட் ஐ வில் டெல் யூ தட். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சேஷுக்கு வருவோம். சார் நீங்கள் வந்து உங்கள் டயத்தை எடுத்து இங்கே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு திங் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக என்னென்னா கமிங் டு கர்மா, அஃப்கோர்ஸ் இவர் வந்து நிறைய வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார், நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் வாட் ஐ வுட் லைக் டு நோ ஃப்ரம் யூனா, கர்மாவை பொறுத்த வரைக்கும் what is the impact that it had on you as Seshu and as Saira? ஆக்டர்ஸ் வந்து ஜென்ரலாகவே ஒரு
கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த கேரக்டராக தான் பண்ணுவாங்க. பட் 100% பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சாய்ராம்னு இருக்கிறவன் அந்த கேரக்டரில் தெரிஞ்சிருவான், இல்லை எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு யாரோ ஒரு ஆக்டர் பிடிச்சின்னு வந்து நம்ம பண்ணுறது தெரிஞ்சிடும். இல்லை அது தெரியாமல் நம்ம வந்து மேக் பிலீவ் பண்ணுறது தான் ஆக்டிங்கில் இருக்கிற ஒரு ஒரு மேஜிக். பட்டு கர்மா 1 கர்மா 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட் அபவுட் இட். நான் டேரக்டர் வந்து அந்த கதையை சொல்லும்போதும் சரி, அந்த சேஷு கேரக்டரை மைண்டில் ஏற்றும் போதும் சரி, நடித்து காட்டும் போதும் சரி, அந்த மேனரிசமும் சரி, நம்ம நடிக்கும் போது சொல்கிற கரெக்ஷன்ஸும் சரி, இது வந்து ஸ்லோவாக அப்படி இப்படி ஆகி அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல்லையே, அதாவது ஐ எம் டாக்கிங் அபவுட் கர்மா 1. அதனால தான் 15 வருஷம் கழிச்சு கேப்பில் கூட அந்த கண்டினியூட்டி எல்லாருமே எழுதிருந்தீங்க. மிஸ்ஸே ஆகலை, சேஷு அப்படியே பண்ணுறாருன்னா அது 15 வருஷம் அது ஸ்டோரேஜில் இருந்திருக்காது. ஒரு நிமிஷம், அதில் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் உங்களுக்கு. எஸ்பெஷலி அந்த சேஷு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் சார்பாக கேட்டுடுறேன். அதாவது அந்த விந்தி நடக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இன்ஃபேக்ட் சில பேர் என்கிட்ட கேட்டார், சார் நிஜமாவே அவருக்கு வந்து காலில் ஏதாவது டிஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஏன்னா நீங்கள் இப்போ 15 வருஷம் கேப்னு சொன்னதால எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஸோ அப்போ நடந்த அதே இதை வந்து ஐ மீன் ஈவன் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ், இன்னும் எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியுது? அது அதான் சார் சொல்கிறேன், அது அந்த அந்த வேஷம் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும். அது நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸாசரேட்டடாக தெரியல உங்களுக்கு, அது பொய் இல்லை. அது சில சமயம் நான் கூட அந்த ட்ரெஸ்ஸை அவுக்குற வரைக்குமே நிறையாமல் நான் வந்து அது நடந்து பக்கத்தில் கிண்டல் பண்ணுவாங்க, ஷார்ட் எடுத்தாச்சு வா. ஸோ இது வந்து நான் மிகைப்படுத்தியே சொல்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை இயக்குபவர்களோ இல்லை நம்மளை வந்து வழி நடத்துகிறவங்க எந்த அளவுக்கு நம்மக்குள்ளே அதை வந்து திணிக்கிறாங்கன்றது தான். ஒரு செகண்ட், அதாவது ஜஸ்ட் ஃபார் இது நம்ம ஆடியன்ஸோட இதுக்காக நான் வந்து ரெண்டையும் இப்போ ஒரு சின்ன கிளிப்பை போட்டு காமிக்கிறேன் சார். அதாவது 2005ல் சேஷு வந்து அந்த நடந்த விதம் அண்ட் 2021ல் இப்போ நடந்த விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ த கிரெடிட் கோஸ் டு இவர். ஆனால் 15 வருஷமாக அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணார் இல்லையா? ஐ மீன் ரியலி அது அந்த கிளிப்பை மாத்திரம் ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே சார். போச்சு, நாசமா போச்சு. அக்ரஹாரத்தை சனி பிடிச்சுன்னு ஆட்டுறதுனா பிரம்மாதி தோஷம் வந்து நம்ம குடும்பத்துக்கால கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கோம். என்னாச்சு பேர், என்ன சொல்றேன்? என்னத்தை சொல்றது? நான் மாமாவுக்காக கவலைப்படுறதா, உனக்காக பரிதாபப்படுறதா, வெங்குட்டுக்காக வேதனைப்படுறதா, இல்ல மொத்த குடும்பத்துக்காக வசனப்படுறதா? ஒன்றும் புரியல. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க. மடி உன் கல்யாணம் அவ்வளோதான். ததாஸ்து. காலங்கத்தால ஏன் அபசகுணமா பேசுறேன்? ஐயோ ஐயோ ஐயோ, இது அபசகுணம் இல்லடி, அபச்சாரம், அபவாதம், அபகீர்த்தி. பிரம்மத்தி தோஷத்தால 7 தலைமுறைக்கும் நம்ம வம்சம் வழங்காம போயிட போறது. அப்படின்னு யார் சொன்னான்னு கேளுங்க. கேட்கறத விட நேத்து அப்படின்னா இன்னைக்கு என்ன இப்படி? நேத்து ராத்திரி உள்ள போய் கதவு சாத்தின மாமனார் இன்னும் வெளியே வந்த பாடில்ல. இப்ப இது என்ன புது கூத்து? நேத்தி மாதிரி இன்னைக்கும் அந்த தங்கம் அந்த விவகாரமா? அது இல்ல, கண்ணால பார்க்க சகிக்காம பேய் அடிச்ச மாதிரி ஓடி வந்திருக்கேன். ஊரே திரண்டு கூடி இருக்கு, உள்ளே இருக்கேன். உங்களுக்கு தெரியல, ஊதி போய் இழுத்து போட்டுருக்கா கரையில. கை கால் வீங்கி முழி பிதுங்கி பார்க்கவே கன்றாவே கிடக்காரு. யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போலமாங்க திம்பே. ஐயோ ஐயோ ஐயோ, அதை நான் எப்படி என் வாயில சொல்லுவேன்? வேற ஒருத்தர்னா பரவாயில்ல, இவருனா நேற்று உங்க அப்பா கொடுத்த தீர்ப்பால உங்க அப்பா கொடுத்த தீர்ப்பால சங்கர சாஸ்திரிகள் ஊரை விட்டு போல, உலகத்தை விட்டே போயிட்டார். பரலோக பிராப்தி அடைஞ்சிட்டார். குளத்துல இறங்கி ஜலத்துல மூழ்கி ஜலசமாதி அடைஞ்சு ஆத்மஹத்தி பண்ணிட்டார். உனக்கு அந்த ஆத்துல கொஞ்சமாவது இருக்காடான்னு மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்பேன். அவ்வளவுதான். இனிமே என்ன ஆக போறது? கும்பலா சேர்ந்து குடும்பாவே எரிக்க போறான். எதுங்க பிளக்கணத்தை யாருக்கு என்னன்னு சொல்லாம வாய் ஓயாம பேசியிருந்தா என்னத்தைன்னு புரிஞ்சுக்கிறது. நான் என்னத்தடா அப்ப சொல்றது? நிச்சயதாம்பலத்தை மாமா நிறுத்தினார். ருக்கு உண்ணாவிரதம் இருந்து ஊரை கூட்டிட்டா. விடிகாத்தால இருந்து கோயில தான் இருக்கான். பச்சை தண்ணி கூட பல்ல படாம சுவாமி கிட்ட முறையிட்டு தொண்டை காஞ்சி நாக்கு வறண்டு பேச கூட திராணி இல்லாம
பிராணனை விட போறானா? என்னது பிராணனை விட போறாளா? என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏதாவது பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருக்கா? நிச்சயதார்த்தம் தானே நின்று போச்சு. கல்யாணம் குறிப்பிட்ட நாள்ல நடக்க தானே போறது. இவ ஏன் இப்படி இருக்கா? ஒருவேளை புத்தி கத்தி பிசகி போயிடுதானா? அவளுக்கு புத்தி பெசகல. சங்கர சாஸ்திரிகள் இறந்த போது இந்த ஆத்துக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குன்னு சொன்னேன். அது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ருக்கு ரூபத்துல வந்திருக்கு. அவ உசுறு போச்சு. நாம எல்லாம் புத்தி பெசகி துணியை கேச்சு ஏன்னு நிற்போம். மேல மேல ஏதாவது சொல்லிட்டே போகாதீங்க. இதெல்லாம் கேட்டாலே உடம்பெல்லாம் பதறது. நான் என்னடி பூசா சொல்லிட்டேன்? நடக்க போறது தானே சொல்றேன். சந்தானதம்மா, பாவம் இருந்து குழந்தை பிறக்க போறது. நாளைக்கு நல்லபடியா பிரசவிச்சு தாயாரும் குழந்தையும் சேமமா சௌக்கியமா இருக்கணும் ஸ்ரீராமர் வேண்டிக்கோ. அவர் தான் கதி. காமோட கல்யாணம் வேற பாதியில் நிற்கிறது. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா பூகம்பம் தான் வரப்போறது. இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்னொரு 10 அடி. ஆனால் அந்த 10 அடி போகிறதுக்குள்ளே பிராணனே போயிடும் போல் இருக்க. சொல்கிறது கொதிக்கிறது. அப்பாடா. மாமா மாமா, அப்பா என்ன வெயில் என்ன வெயில். காலே கொப்பளிச்சுடுத்த. உச்சி வெயில் மண்டையை புழக்கணும் வா. இந்த வெயில் என்னன்னா பூமியே புழக்கிறது. அப்பா மாமா மாமா மாமா, எங்க காணும் அவரை? அப்பா கோவிலுக்கு போயிருக்கா. ஓ, இந்தா எடுத்துக்கோ. என்னது இது? பிரசாதமா? மடத்துல கொடுத்தாளா? மடத்துலயும் கொடுத்தா. சொல்றேன், என்ன வெயில் என்ன வெயில். நாக்கு அப்படியே ஒட்டிட்டு தொண்டை வறண்டு கொடுத்து வார்த்தையே வரமாட்டேங்கிறது. நீ என்ன பண்ற? முதல்ல மோர் தானே, இருங்கோ எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் செத்த அந்த ஊஞ்சல் உட்காருங்க. இந்த ஊஞ்சல்லையா? வேண்டவே வேண்டாம். அப்புறம் உங்க அப்பா வருவா. என்னடா அது நம்ம இடத்துல இவன் உட்காந்துருக்கானேன்னு நினைச்சுப்பார். எதுக்கு வம்பு? அவயம் மோர் சாத்து குத்திக்கிற மாதிரி கெட்டியா எடுத்துன்னு வந்துடாத. பானை ஜலத்தை கலந்து நீர்க்க நன்னா ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. ஸோ அந்த ஆக்டர் வந்து உள்வாங்கிற விஷயம், அந்த சேஷு கேரக்டர் பண்ணுறதுல ஒரு இது என்னென்னா, அந்த மேக்கப் போடுற வரைக்கும் அந்த சிரிப்பு கலாட்டா, அந்த லாங்குவேஜ் நம்ம ரெகுலர் லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும். பட் அந்த உள்ளே போயாச்சுன்னா நான் சிரிச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்தார், அந்த ஐயோ அப்படி அந்த வேஷம் போட்டால் அவர் அப்படியே மாறிடுவார். நான் சொல்ல நான் ரொம்ப ஓவராக பண்ணுறேங்க, அது எப்படி மாற முடியும்? நடிகர் நம்ம நடிக்கிறோம். இது நானே கிண்டல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அந்த சேஷு கேரக்டரில் தான் அது புரிஞ்சுது. இல்லை, அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூடு விட்டு கூடு மாறுறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா, அந்த கேரக்டரை உங்கள் எவ்வளோ பாதிக்குது, அந்த கேரக்டரை எந்த அளவு உங்ககிட்ட அதை வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எந்த அளவு அதை வந்து ஃபுல் டெடிக்கேஷனோட ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, இதையெல்லாம் சேர்ந்துனா நீங்கள் நிச்சயமாக சேஷு கேரக்டர் பண்ணும்போது என் மைண்டில் வந்து எனக்கு சாய்ராம்ன்ற ஒரு கேரக்டரே இருக்காது. நீங்கள் நம்பினா நம்பாட்டி போங்க. ஆனால் உண்மை அது. அந்த உட்காந்து விசிறிட்டு இருக்கும்போதோ ஷார்ட் இல்லாத போதோ கூட மைண்டில் நான் சேஷு தான். அது என்னன்னே தெரியாது. அது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனுபவம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். ஆக்சுவலாக பார்க்க போதேன்னா இவர் வந்து ஒரு மியூசிக் ட்ரூப்பே வச்சு நடத்துகிற ரொம்ப நல்லா பாடக்கூடியவர்.
அந்த அந்த இன்ஃபேக்ட் அது நான் இன்னும் சொல்லணும்னு நினச்சேன். அவருக்கு வந்து ஸ்டேஜ் ட்ராமாவும் பண்ணிட்டுருக்கார், மியூசிக் ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துட்டுருக்கார். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுப்புற வந்து நடிக்கவும் நடிச்சுட்டுருக்கார். ஸோ இன் த சென்ஸ் இஸ் அ மல்டிஃபேசிட்டட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப சப்டியூடாக இருப்பார். அஃப்கோர்ஸ் நிறைய பேசுவாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒர்க்குன்னு வந்துருக்குன்னா ஹீ இஸ் ஸோ டிவோட்டட் அண்ட் டெடிக்கேட்டட். சாரி சார், இப்போ இது உங்களோட இம்பேக்ட் என்ன ஏற்படுத்தியதுன்னு சொன்னேன். அடுத்ததாக வந்து வாட் ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ இஸ், அஃப்கோர்ஸ் கூடுமான வரைக்கும் எல்லா சீன்ஸுமே நான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக அந்த சீன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தி எஃபர்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு புட் இன் ஆர் இதுதான் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச சீன் அப்படின்னு எந்த சீனை சார் நீங்கள் சொல்ல முடியும்? உங்களுக்கு நல்லா தெரியும், வேணுட்டே வாயா போடுங்கிறேன். உங்ககிட்ட நடிக்கிற எல்லா சீனுமே கஷ்டம் தான் சார். இதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு பீரியடில் அப்சர் கிட்ட உங்கள் ட்ராமாலாம் பார்ப்பேன். உங்கள் ட்ராமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இவர் ட்ராமாவில் நடிக்கணுன்றதுக்காக நான் என் கோ ஆர்டிஸ்ட் அப்சர் கிட்ட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட அவரை. அப்போ நான் கவிதையாலயக்குள்ளே நுழையலை, மென்பெருமகள்லையும் இவரை பர்சனலாகவும் தெரியாது, எப்படி இவரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடு, நான் ட்ராமாவில் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்போது அப்சர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாலியாக வந்துட்டு போகிற இடம் இல்லை சாய் சார், இங்கே ரிஹர்சல் மட்டுமே உங்களை அப்படி பெண்டு நிமித்துவார். அவர் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன் வரலன்னா கோரியோகிராஃப் பண்ணுற ஒரு டைரக்டர் ஸ்டேஜில் மூமெண்ட்லேருந்து, லைட்லேருந்து, மியூசிக்லேருந்து அத்தனையும் ஒன்றா சிங்க் பண்ணி பண்ணுறவர். ஸோ நீங்கள் விளையாட்டாக சும்மா வந்து ஏதோ ஒரு 1 hour ரிஹர்சல் பண்ணிட்டோம் போனோம் சிரிச்சின்னு பேசின்னு அது மாதிரிலாம் நடக்காதீங்க, இது ஒரு பெரிய ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி அப்படின்னாரு. என்னால் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். பட் அந்த பீரியடில் நான் ஒரு நாளைக்கு 3 கால் ஷீட் அடிச்சிருந்தேன். ப்ளஸ் என் லைட் மியூசிக் கமிட்மெண்ட் எல்லாமே இருந்ததால் ஐ டென்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். ஏன்னா நான் போய் என் பேரையும் கெடுத்துன்னு அவருக்கும் சங்கடத்தை கொடுக்கூடாதுன்னு. பட் காலப்போக்கில் எனக்கு அவர் கூட இதில் மென்பெருமகள்லையும் கவிதையாலையும் ஒர்க் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷன் கிடச்சி இதில் நடித்தேன் நான். அதனால் அவர் கேட்குறாருல எது ரொம்ப கஷ்டமான, எல்லாமே கஷ்டமான சீன் தான். ஏன்னா 100% இல்லை 200% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார். இட் இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் டெலிவரிங் த டயலாக்ஸ், நீங்கள் இமோட் பண்ணுறது, உங்கள் வாக்கு, அவர் வந்து அவர் எவ்வளோ விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆக்ட் அண்டர் இஸ் சூப்பர்விஷன் அண்ட் டைரக்ஷன். பட் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன். பட் 2-3 சீன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது பூவிலங்க மோகன் சார் கணபாடிகள் காலில் விழுந்து கட் பண்ணியிருப்பார். அங்கே வந்து இவர் காலில் விழுந்திருப்பார். அது கட் பண்ண உடனே இவர் காலில் நான் விழுந்திருப்பேன். அந்த சீன் ஆக்சுவலாக பூவிலங்க மோகன் சார் சார் என்ன சார் காலில் விழுறீங்க அப்படின்னு ரிஹர்சலில் சொல்லிட்டேன். நீங்கள் இதில் பார்த்தா கூட சொன்னேன், ஏன் சேஷுக்கு ஏன் காலில் விழுறேன்னு இருப்பார். அது வந்து உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி ஏன் சாயினார். சேஷு எழுந்துரு எழுந்துரு. என்னது இது சேஷு எழுந்துரு, அழக்கூடாது, முதல்ல அழுகையை நிறுத்து. என்ன இதெல்லாம், எதுக்கு காலெல்லாம் விழுந்துட்டு? இல்லை மாமா, ஏதோ பாவமாக தான் விழுந்தேன்னு ஒழிய மனசுக்குள்ள அவ்வளோ பாரம் இருக்கு. எவ்வளோ பெரிய பாவ காரியம் பண்ணியிருக்கேன்னு நானே உணர்ந்துட்டேன். மூச்சுக்கு 300 தடவை சொல்லும். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு அனுமன் எப்படியோ அந்த மாதிரி கணபாடிகளுக்கு இந்த சேஷுன்னு அப்படி சொல்றதுல அவ்வளோ ஒரு இருமாப்பு எனக்கு. அந்த அனுமான் ஸ்ரீராமனை பிரிஞ்சது 3 கட்டத்தில் தான். ஒன்று சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துட்டு வர போன போது, 2வது ராமருக்காக சீதையை தேடி லங்கைக்கு போன போது, கடைசியா வனவாசத்துலேருந்து திரும்புறச்சே பரதனை சந்திக்க சொன்னது. ஆனா இந்த சேஷு அகம்பாவத்துல, கோபத்துல, அறியாமையால சிறு பிள்ளைத்தனமா நடந்துட்டேன் மாமா. அதை நினைச்சுதான்
இத்தனை நாளும் என் மனசுக்குள்ளேயே புழுங்கின்றது. எனக்கு தெரியும் மாமா, நீங்களும் அதே மனநிலைமையில தான் இருந்திருப்பேன்னு. மாமா, சிவராமன் சொன்ன மாதிரி ஏதோ போராத காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு வேதனையை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா இப்ப சொல்றேன் மாமா, இனிமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சேஷு உங்களை பிரியவே மாட்டான். இது சத்தியம். அந்த சீன் நான் காலைல ஊந்துட்டு எழுந்து ஒரு ஒரு குமுறல், ஒரு ஒரு இயலாமை, ஒரு ஒரு செல்ஃப் பிட்டி, இது எல்லாமே இருந்து ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாம் கலந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கன்ஃபெஷன் மாதிரி மன்னிப்பு கேட்கணும். அந்த அந்த அழுகை வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட்டு. அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அவர்கிட்டேருந்து கொஞ்சம் இன்புட் வாங்கி அண்டு 2-3 கரெக்ஷன் அவர்கிட்டேருந்து அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் அது ஒரு டேக்கில் பண்ணி முடித்தது. அது டப்பிங்கில் கூட அது வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு டிஃபிகல்ட் சீன் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றது டைரக்டருமே என்னை ரொம்ப பாராட்டினார். அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற சீன், அது என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஆங்காரம் தான். அது அவன் நம்மளை கணக்கு கேட்டானேன்றது பண்ணுறது தப்புன்னு தெரியும். ஆனாலும் அந்த வரட்டு வந்தால் அதை விடக்கூடாது. மாமா சப்போர்ட் பண்ணுவார்னு நினச்சோம், அவரும் புள்ள பாசத்தை கை விட்டார். ஸோ நான் தான் என் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி பால் கேம் மாதிரி அவங்க மேலே அதை த்ரோ பண்ணிட்டு நான் ரொம்ப நியாயமாக வெளியே போகிற மாதிரி நடிக்கணும். மாப்பிள்ளை வாழ், உங்க வார்த்தை தெய்வ நிந்தனைக்கு சமம். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டே இல்லை மாமா? எப்பவும் என்ன உரிமையோடையும் வாஞ்சியோடையும் சேஷு சேஷுன்னு கூப்பிட்டு இருந்தேன். நீங்க எப்போ என்ன திடீர்னு மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டேளோ, நான் எப்போவுமே இந்த ஆற்றுல என்ன ஒரு மாப்பிள்ளையா நினச்சிட்டதே இல்லை. நானும் இந்த ஆற்றுல ஒரு பிள்ளையா எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு யார் மனசும் நோகாம தானே நடந்துட்டு இருக்கேன். நீங்க இந்த மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு அந்நியப்படுத்தினதோட மட்டும் இல்லாம சிவராமன் கை ஓங்கினதையும் கண்டிக்காம. மாப்பிள்ளை வாழ், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். சிவராமன் உங்க மேல கை ஓங்கினதுக்கு காரணக்கர்த்தா யாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். கணக்கு வழக்கில் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் வந்திருக்கலாம். அதுக்காக நீங்க இவனை இழிவா பேசினது மன்னிக்க முடியாத குத்தம். அதுவும் தவிர சிவராமன் இந்த அகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. நன்னா புரியுறது. அவையும் இது நாள் வரைக்கும் இது நம்ப இவ எல்லாரும் நம்ப மனுஷா அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இவ எல்லாரும் புரிய வச்சுட்டா. பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன வித்தியாசன்றதையும் நன்னாவே தெளிய வச்சுட்டா. இத்தனை நாள் இந்த ஆத்துல நமக்கு அடைக்கலம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நன்னா உணர்த்திட்டா. அதனால நாம இந்த க்ஷணமே இந்த ஆத்தை விட்டு போறதுதான் உச்சிதம்.
நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். எல்லாருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். சேஷ், அவன் அதுவுமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். பட் அந்த சீனும் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஜனங்களுக்கு என் மேலே வெறுப்பு வர அளவுக்கு செஞ்சுருக்கேன்னு. அதோட அந்த ரொம்ப நான் கஷ்டப்பட்டு பேசுகிற டைலாக் ஒன்று இருக்குது, உன் குடும்பம் குலவிருத்தியே ஆகக்கூடாது, உன் குழந்தையே பிறக்கூடாது நான் சொல்லணும். அதில் அத்தனை நாள் சேஷு சம்பாதிச்ச பேர் எல்லாம் அவங்ககிட்ட திட்டாக வாங்கி நான் வந்து இது பண்ணிட்டேன், சமன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைலாக் வந்து பேசும்போது நிஜமாவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அது வந்து சில வீட்டில் ஜென்ரலாக கோவம் வரும்போது நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரியாது. அது சேஷு இப்படி பேசுவாரா அப்படிலாம் கூட சில பேர் கேட்டாங்க. அது அங்கே தான் டேரக்டருடைய இதை நான் கேரக்டர் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக சீரியல் இல்லை, யதார்த்தமாக ஒரு சீரியல் அந்த கேரக்டர் என்ன பேசும் அதுதான். ஸோ அந்த சீன் நடிக்கும்போது கூட இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு வந்ததுன்னா டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நாங்கள் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம் தான் அர்த்தம். ஸோ இந்த 3 சீன்ஸ் குறிப்பிட்டு சொல்லலாம். பட் அதர்வைஸ் எல்லா சீனுமே ரொம்ப டார்ச்சருங்க இது. அப்புறம் 2 விஷயம். ஒன்று வந்து இந்த சீரியல்லேருந்து உங்களுக்கு வாட் இஸ் யுவர் டேக் அவே, அதாவது இதுலேருந்து நம்ம கற்றுண்டது அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? ஏன்னா இது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ண சீரியலில் நிறைய பேரே சொல்லி, இன்ஃபேக்ட் அவள் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறா. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? அதாவது நான் கர்மாலேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, படிச்சுன்னு ஒரு அறையிற மாதிரி ஒரு உண்மை வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அது எல்லாருமே ரிசீவ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சீரியலில் நான் நடிக்க ஆரம்பித்த காலத்தில் ஐ திங்க் 93 ஆரம்பித்தேன். ஒரு பீரியட் ஒரு 10 to 15 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச சீரியலில் வந்து அது ஒரு டைரக்டர்ஸ் மீடியாவாக இருந்தது, ப்ரொடியூசர்ஸ் மீடியாவாக இருந்தது. நல்லா கதாசிரியர் தனியாக கதை பண்ணுவாங்க, அதுக்கு உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க, டைரக்ஷன் பண்ணுவார், அப்படி மார்க்கெட்டிங் டீம் அழகாக மார்க்கெட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்மூத்தாக ஒரு குவாலிட்டியோடு போய்ட்டு இருந்தது. எங்கேயோ திடீர்னு இது தடம் புரண்டு என்னமோ ஆகி சீரியல்னாலே மக்களுக்கு ஒரு அவர்ஷன் வர அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லா சீரியல் ஹிட்டுன்றாங்க, டிஆர்பி சொல்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்ல. மக்கள் எதை கொடுத்தாலும் பார்க்குறாங்கன்றது வேறு. ஆனால் நல்ல விஷயங்களுக்கு வரவேற்பே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது உண்மை இல்லை. உண்மையிலேயே நீங்கள் நல்ல விஷயம் மனசார பண்ணிங்கன்னா அது எங்கேருந்தோ அதுக்கான ஒரு மெரிட்டும் அதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பப்ளிக் தயாராக இருக்காங்க அப்படின்றதே எனக்கு இந்த பாடம் இதை எடுத்துருச்சு. ஏன்னா விஸ்வரூபம் 2005 முடிஞ்சு கர்மா 2021 வந்து ஆரம்பிக்குதுன்னா மக்கள் நல்ல விஷயங்களுக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கர்மா. நாளைக்கே இன்னொரு டைரக்டரோ இல்லை இன்னொரு ப்ரொடியூசரோ யூடியூப்பில் ஒரு நல்ல கண்டென்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இது கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பேர் புழிங்கன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, நான் நல்ல டெக்னீஷியன், நான் நல்ல ஆக்டர், எனக்கு வேலை இல்லை, என்னை மதிக்கலை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சீரியல் காலகட்டம் அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு எல்லாம் திருப்பி ஒரு லைஃப் கிடைக்க போகுதுன்றது எனக்கு இதுலேருந்து பட்டவர்த்தனமாக தெரியுது. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இந்த ஒரு நல்ல மெசேஜ் தான் நாங்கள் கர்மாலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது டூ குட், நீங்கள் என்ன பண்ணாலும் சின்சியராக பண்ணுங்கள். இப்போது அந்த கூலிக்கு மாரடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாணக்கியா சார் எங்களுக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் தான், நடிக்கணும்ன்ட்டு நடிக்காதீங்க, பிஹேவ் வித் த கேரக்டர், அதில் இன்வால்மெண்ட் இருங்க. ஏன் மற்ற சீரியலுக்கும் இந்த சீரியலுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோன்னா, அங்கே அரட்டை அடிச்சின்னு சிரிச்சின்னு இருப்போம், டக்குன்னு ஷார்ட்டுன்னு போவோம், யாரோ ஒருத்தர் ப்ளான் பண்ணுவாங்க, அப்படியே ஒப்பிப்பாங்க போவாங்க, அது என்ன வரும் விட்டுங்க. அதை நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்ல, இன்றைக்கி அதுதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. காற்றுல 8:15 டிஃபன் சாப்பிட்டு நீங்கள் செட்டில் மேக்கப்போடு உள்ள வாங்கிட்டீங்கன்னா வெளியே வர வரைக்கும் இந்த ரஜினி சொன்ன மாதிரி யூ ஷுட் டாக் கர்மா, யூ ஷுட் வாக் கர்மா, யூ ஷுட் ஸ்லீப் கர்மா, யூ ஷுட் ஃபீல் கர்மா தான். அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் நாங்கள் டிவைட்டே கொஞ்சம் ஜாலியானா கூட அந்த சீரியஸ்னஸ் அவர் கொண்டு வந்துடுவார். அந்த நேரத்தில் அது கொஞ்சம் எங்களுக்கு என்னடா அவர் இப்படி சொல்கிறாருன்னா, பட் அதுதான் வேறு வழி இல்லை. அதனால தான் இது இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்டு இந்த நல்ல விஷயம் பண்ணால் அவர் டீம் சேரணும் அதில் ஆட்டோமேட்டிக்காக. அதுவும் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சின்சியராக பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா
நல்லவர்கள், நல்ல இவங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி லைக் மைண்டடாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள் நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் தானாக வந்து சேருவாங்க. அதுவும் இந்த கர்மாவில் நடந்தது. அதையும் மெசேஜை நான் அதில் டேக் ஓவர் பண்ணுறேன். அண்ட் மூணாவது, பாரபட்சம் இல்லாமல் விமர்சகர்கள் கிடப்பாங்க. சீரியலில் ஏதோ ஒன்று டிஆர்பி எங்கேருந்து வருது அது தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் கமெண்ட்ஸ் பார்க்குறீங்க, புகழுறீங்க, அதே சமயம் மண்டையில் குட்டுறீங்க, அதே சமயம் தப்பு இருந்தால் டான்னு எங்களை வந்து தப்பை திருத்திக்க வைக்கிறீங்க. ஸோ இது இந்த மாதிரி எங்கே கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு யூஸ்வலாக ஒரு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருப்பார், இல்லை டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவ்வளோதான், சேனல்லேருந்து இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு we are answerable to so many people. அப்போ எங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ பெரிய கௌரவம் அது. இவ்வளோ பேர் எங்களை அங்கீகரித்து எங்களை வந்து வளர்த்துட்ருக்காங்கன்றது. ஸோ நல்ல விஷயங்களுக்கு எனக்குமா மரியாதை இருக்குது. அது மறுபடி நல்ல கண்டென்ட்டுக்கு வந்து ஆதரவு இருக்குன்றது இந்த சீரியல் மூலம் நடத்திய சாணக்கியா சாருக்கும் சரி, மெயினாக யூடியூப் ரசிகர்கள் உங்களுக்கும் சரி, ஸ்பான்சர்ஸுக்கும் சரி, இதுக்கு தேங்க்ஸ் சொன்னால் ரொம்ப சின்ன விஷயமாக போயிடும். இது வந்து அபிவாதியை சொல்லி காலையில் வந்து நமஸ்காரம் தான் பண்ணி ஆகணும். முடிஞ்சால் யார் யாரெல்லாம் நான் சந்திக்க நேரதோ அப்போ அதெல்லாம் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒன்லி மெசேஜ் ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் கர்மா. அண்ட் it has given all of us a fantastic confidence that whatever we do, if we do it sincerely and with involvement, it will have its own merit and its viewership. அது ஒரு போற்றப்படக்கூடிய விஷயமா அமையன்றதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. சார், அண்ட் ஃபைனலி உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் வந்து, ஏன்னா ரசிகர்களோட சப்போர்ட்னால தான் இந்த இது நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேசணும்னு ஆசை, பட் டைம் கன்ஸ்டன்ட் தான். ஸோ அவங்க எல்லோரும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்ஸ் அகெயின் மை ஹார்ட் ஃபெல்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல். மற்றபடி அடுத்தது சீசன் 3 ஆரம்பிக்க போது சேஷு வில் அகெயின் கம். உங்களுக்கு மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோபத்தை குறைச்சிட்டு திருப்பி சேஷுவை என்ன சொல்கிறது, இஷ்டப்பட்டு ரசித்து பார்க்க ஆரம்பிங்க. வெல் சேஷு, ஐ மீன் சாய்ராம்ஜி, நீங்கள் வந்து டெஸ்பைட் யுவர் பிஸி ஸ்கெட்யூல் நீங்கள் இங்கே வந்து இன்டராக்ட் பண்ணதுக்கு, ரசிகர்களோட அண்ட் டைம் ஒதுக்கினதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் செகண்ட் திங், ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து நாளைக்கு 14ஆம் தேதி அன்றைக்கி நான் வந்து இதை ஏரில் போய் அப்லோட் பண்ணி ஆனோம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இவர் வந்து இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஷிஃப்டிங்கோட உங்களுக்கு தெரியும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனா எவ்வளோ கஷ்டம்னு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தேட், இப்போ நான் நாளைக்கு போகணும்னு சொன்னதுனால he has taken out time for that. ஸோ அதுக்கும் வந்து ரியலி ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ. ஆக்சுவலி சாரி, உங்களுக்கு டக்கு உடனே ஓகே சொல்லியிருக்கணும். இந்த பிரச்சனைனால முடியாததால் ஏன்னா எனக்கும் வந்து என்னென்னா 14ஆம் தேதிக்குள்ளே வந்தான் அப்படியே. ஸோ டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் மை ப்ளஷர் சார், தேங்க்யூ. இத்தனை நேரம் எங்கள் உரையாடல்களை ரசித்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஸோ ஐ ஆம் ஷுர் தட் இந்த இன்டராக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இன்னொரு 15 days தான். இன்ஃபேக்ட் இந்த மந்த் எண்ட் வந்து நான் வந்து மறுபடியும் கோனேரி ராஜபுரத்துக்கு போகலான் இருக்கேன். அங்கே வந்து ஃபர்தர் எபிசோட்ஸ் ஷூட் பண்ண போகிறேன். அண்ட் காட் வில்லிங் ஜூன் மாதத்துலேருந்து மறுபடியும் கர்மா தொடரும். இதுக்கு நடுப்புற 17ஆம் தேதி அனுஷம் அன்னைக்கு மகாபெரிவா சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பூஜை போட்டுவிட்டு ஒரு 2 நாள் ஒரு சிம்பாலிக்காக ஷூட்டிங்கும் பண்ணலான் இருக்கேன். அதுக்கும் உங்கள் எல்லாரோடைய பேர் ஆதரவும் என்ன விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு தேவை. எனக்குன்னா என்னோட டீம் வெனேசே நான் அப்படின்னா நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்கிறது கிடையாது. இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து எதையுமே நான் பண்ணினேன் அப்படின்னு நினச்சிக்கிறதே கிடையாது. எல்லாம் கடவுளோட அனுகிரகம். அவர் வந்து என்ன செயலாக்கம் அவர் தான், நான் ஜஸ்ட் ஐ மீன் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து நான் சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலை. ஐ சர்டன்லி பிலீவ் இன் தட். அந்த ஒரு எண்ணத்தில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 17ஆம் தேதி அந்த பூஜையை வந்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக நாளைக்குள்ளே சொல்லிவிடுவேன். ஸோ தட் ஏன்னா வெளியூரில் இருக்கிறவா வெளிநாட்டில் இருக்கிறவெல்லாம் அந்த பூஜையை பார்க்குறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அதை பற்றின அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். அண்ட்
வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி என்னோட யூடியூப் சேனல் இப்போ வந்து பெரியவா சீரீஸ்க்காக தனியாக ஒரு சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா, ஃபாஸ்ட்ஃபிளிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலும் பண்ணுங்க. அண்ட் இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவா லைக் மைண்டட் பீப்புள் அவால்ட்டெல்லாம் இந்த கர்மாவை பற்றின்னு சொல்லுங்க, மகாபெரியவா சீரீஸை பற்றின்னு சொல்லுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.